வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எள் செடி பார்க்குறோம். இதுதான் எள் செடி. இது வந்து இப்போ வந்து பூத்து காய்ச்சிருக்கு. வயலில் இருந்த எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து லேட்டாக முளைச்சி இருக்கிறதுனால இந்த செடி மட்டும் இருக்குது. இது வந்து இப்படி தான் பூக்கும், வெள்ளை கலரில். இது வந்து மொட்டை இருக்குது. இதுதான் பூ. எள்ளு காய்ங்கிறது வந்து இதுதான் எள்ளோட காய். இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர். இது வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வந்து இன்னமும் வந்து முத்தலை. இது வந்து பிஞ்சு காய். இதில் உள்ளே இருக்கிறது வந்து இது வந்து வெள்ளையாக இருக்கு பாருங்கள். இது எள்ளு தெரியுதா? இது வந்து கருப்பு கலராக மாறுச்சு அப்படின்னா தான் இது வந்து முத்தணும். முத்துனதான் அர்த்தம். இப்போ வந்து அறுத்து இது வந்து பக்குவப்படுத்தி எடுப்பாங்க. இந்த இலையெல்லாம் வந்து பழுப்பு கலரில் மாறிடும். இந்த காயெல்லாம் வந்து பழுப்பு கலரில் எல்லோ கலராக மாறிடும். அப்போ தான் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற எள் அது. அப்போ வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. இதுதான் தோட்டமாக இருக்கிற எள். வயலில் வந்து இது வந்து இன்னமும் முழுசாக விளைஞ்சி முடிக்கலை. இது வந்து இப்போ தான் பூத்துட்ருக்கு. காய் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இது வந்து காய் வந்து பழுத்ததுக்கப்புறம் தான் இதை வந்து அறுவடை பண்ணுவாங்க. இப்போ எள்ளை வந்து இது மாதிரி செடியோடு எடுத்துருவாங்க. எடுத்து காலையில் அறுத்தாங்கன்னா காலையில் அறுத்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வெயிலில் வந்து வாட போடுவாங்க. இது வந்து இந்த செடி வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா எடுத்து அடையிறதுன்னு சொல்லுவாங்க. அடைஞ்சி வைக்கிறதுன்னா அடுக்கி வைப்பாங்க ஒன்று மேலே ஒன்றா. அதை எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து அடுக்கி வைப்பாங்க. இது வந்து கீழேயும் மேலேயும் வந்து வேப்ப இலையை வச்சு அடுக்கி வைப்பாங்க. அந்த காயெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு அடுக்கி வைப்பாங்கன்னா 7 நாள் இல்லைன்னா 9 நாள் வைப்பாங்க. ஏன்னா அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் பதமாகி அது வந்து வெடிக்கிறதுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் வந்து அது உள்ளே இருக்கிற எள்ளெல்லாம் கொட்டும். அது மாதிரி வச்சு 7ஆவது நாள் இல்லைன்னா 9ஆவது நாள் எடுத்து வெயிலில் காய வைப்பாங்க. அதை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 7 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ண எள். இது மாதிரி அடுக்கி வச்சுருந்து இப்போ எடுத்து காய வச்சுருக்காங்க. காலையில் வச்சது இது. இப்போ நான் ஈவினிங் தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த காயெல்லாம் தெரியுதா, வெடிச்சிருக்கு. இப்போ வந்து இதை வந்து பார்த்தோன்னா எள், இதுதான் எள். இப்போ இதை ஃபுல்லாக இப்படி உதறினாங்கன்னா பாருங்கள், கொட்டது தெரியுதுங்களா? நல்லா கொட்டியிருக்கு. இதுதான் எள். இதை எடுத்து இதில் தூசியெல்லாம் புடைச்சிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். இதை இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் போட்டது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக மிச்சத்தை வந்து விற்றுருவோம், எண்ணெய் ஆட்டிடுவோம். அதை எள் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. இளைத்தவனுக்கு எள், கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது எங்கள் ஊரில். ஒல்லியாக இருக்கவங்க எள் நிறையா சாப்பிட்டா வெயிட்டு ஏறுவாங்க, குண்டாக இருக்கவங்க கொள்ளு சாப்பிட்டா வெயிட்டு குறைவாங்க அப்படிங்கிறது வந்து பழமொழி. அதனால தான் நாங்கள் வந்து எள் வந்து தோட்டத்திலே போட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அது பண்ணுவோம். எள் மிட்டாய் செய்வோம், எள்ளில் துவையல் செய்வோம், அப்புறம் வந்து எண்ணெய் ஆட்டுவோம். இதுதான் எள். இது வந்து எள் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து 80லேருந்து 90 நாள் ஆகும். இப்போ நாங்கள் 85ஆவது நாளே அறுவடை பண்ணிட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் 2 நாள். இன்றைக்கி முதல் நாள் காய வச்சுருக்கோம். நாளைக்கு காய வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். மிச்சம் அந்த வேஸ்ட்டு இதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வயல்லே உரமாக்கிடுவோம். வயல்லே போட்டு உழுதுருவோம். அது வந்து வயலுக்கு வந்து உரமாயிடும். தேங்க்யூ.